ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு சில முக்கியமான தகவல் நம்ம சொல்லலாம். அதாவது சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா இப்போ செல்லும் அனைத்து வழித்தடங்களிலும் கூகுள் மேப்ஸ்லாம் கிடைக்கிறது. உங்களுடைய லொக்கேஷன் அதில் எல்லாமே தெளிவாக தெரிகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ சவுதி அரேபியாவில் பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக நீங்கள் அப்ளை செய்திருந்தாலும் அதோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுல இப்போ டிலே ஆகுது. அதே மாதிரி நீங்கள் பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக கொடுத்து எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருந்தாலும் அது திரும்ப நம்ம கைக்கு கிடைக்கிறதும் கொஞ்சம் டிலே ஆகுது. இந்த காரணத்துக்காகவே உங்களுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி இருக்கும் பொழுது அதை நீங்கள் ரினியூவல் செய்ய தொடங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி 1 வருஷம் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும்போது கூட நீங்கள் பாஸ்போர்ட்டை ரினியூவல் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி தெரியுமா தெரியாதுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக முக்கியமாக இப்போ சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் வருவீங்க அப்படின்றவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வேலை தேடியோ உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே ஒர்க் விசாவாக மாற்ற முடியுமான்னு கேட்குறீங்க. அதுக்கு ஜார்ஜா தரப்பில் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் விசிட் விசாவில் உங்களுக்கு வேலை கிடச்சி அப்படியே ஒர்க் விசாவாலாம் மாற்ற முடியாது. சவுதி அரேபியா விட்டு வெளியிலே சென்று அப்புறமேலு தான் நீங்கள் அங்கேருந்து ஒர்க் விசாவில் தான் அடுத்து சவுதி அரேபியாவுக்கு திரும்ப வர வேண்டும். அதாவது சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே விசிட் விசாவை ஒர்க் விசாவை மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு தகவலை தான் சவுதி அரேபியாவுடைய ஜவாஜா தரப்பில் சொல்கிறாங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவிலையும் இப்போ ஜிபேலாம் ஒர்க்காகவும் இன்னும் 1 வார காலத்தில் எல்லா பேங்க்லேயுமே செயல்படுத்த தொடங்கிடுவாங்க. நீங்கள் கடைகள், பொது இடங்கள், இப்போ இந்தியாவில் எப்படி ஜிபேலாம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சவுதி அரேபியாலையும் உங்களால் ஜிபேலாம் பண்ண முடியும். ஸோ இந்த திட்டம் சவுதி அரேபியாவில் ஜிபே வர்ற காரணத்தினால உங்களுக்கு எந்த வகையில் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ஊரில் உள்ளவங்களுக்கு வீடியோ கால்லாம் பேசுகிறதுக்கு, ஆடியோ கால், வீடியோ கால்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாக பேசலாம். அடுத்து ஜூம் மூலமாக பேசலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ கால்லாம் பேசுகிறீங்களா. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும்.